பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து கடவுளை தொழுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் முடிய. லூக்கா 19 31 முதல் 35 முடிய. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள் என்பதை நாம் நின்றவாறு பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியானத்தில் உற்பவித்து பிறந்தார். பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினான். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினான். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வாழ்க்கை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் நின்றவாறு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். யாரும் வெறுமையாய் நின்று விடாமல் எல்லாரும் ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நிற்பது தேவன் கொடுத்த ஈவு என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த நேரத்திலே ஆண்டவரை துதிப்பதற்குரிய சத்தத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தி என் தேவனை துதிக்கிற பொழுது, என் தேவனை மேன்மைப்படுத்துகிற பொழுது ஆவியானவர் நம்மோடு இடைபடுவார். நாம் எதற்காக ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம்? முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஆண்டவர் என்னை இந்த நிமிடம் வரை வழி நடத்தினீர். என்னுடைய வேலைகளை என்னை பாதுகாத்தி, என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தீர். உமக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமடைய நான் தகுதிப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக நான் ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என் தேவன் என்னோடு இடைபட வேண்டும். எத்தனையோ துன்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. எத்தனையோ பாரங்கள் இருக்கிறது. எத்தனையோ கண்ணீர்கள் இருக்கிறது. வெளியில் சொல்ல முடியாத பாரம்
ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவி. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எனக்கு சோதனை. நான் முழுமையாக உம்மை பற்றி கொள்ளவில்லை. நான் முழுமையாக ஆண்டவரை துதிக்கவில்லை. நான் முழுமையாக தேவனை மேன்மைப்படுத்தவில்லை. ஏதோ கடமைக்காக நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியத்தை நான் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக, ஆண்டவரை துதிக்கிறவனாக என்னுடைய இல்லத்திலே ஜெப ஆவியை கொண்டு வரத்தக்கதான கிருபைகளை எனக்கு தாரும். ஜெப ஆவியின் வல்லமை எனக்கு தாரும். ஜெப ஆவியின் மகிமை எனக்கு தாரும். ஆண்டவர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. பவுலும் சீலாவும் ஜெபித்த பொழுது, ஆண்டவரை ஆராதனை செய்த பொழுது, ஆண்டவரை அவர்கள் கைகளில் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் அவிழ்ந்து கீழே உடைக்கப்பட்டது போல, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை துதிக்கிற பொழுது, தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது, தேவனை மேன்மைப்படுத்துகிற பொழுது, ஆண்டவர் எங்களோடு இடைவெளிவீர். ஆண்டவரே தட்டிகள் திறக்கப்படும் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே நாளை ஆராதனையிலே நான் நின்று கொண்டு ஆண்டவரிடத்திலே கேட்கிறேன். அநேக பாவங்கள், அநேக பாரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த பாவ பாரத்தில் இருந்து நான் விடுதலை அடைய வேண்டும். என் தேவனுடைய கிருபை இல்லை என்றால் இந்த இடத்துல எனக்கு வர முடியாது. என் தேவனுடைய மகிமை இல்லை என்றால் இந்த இடத்துல நிற்க முடியாது. ஆண்டவரே, மனவேதனைக்கு மாற்றுகிறவன் நீர் ஒருவரே, மனபாரங்களை மாற்றுகிறவன் நீர் ஒருவரே, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவன் நீர் ஒருவரே, என்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறவன் நீர் ஒருவரே. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நான் இந்த இடத்தில் பெருமையாய் நிற்பதற்காக வரவில்லை. ஆண்டவரை துதிக்கும்படியாக என்னுடைய வாய்களை திறந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்த, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பலத்தை பலப்படுத்தும்படியாக நான் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். அருமையான சபையே, எத்தனையோ பேர் இது காலை வேளையிலே பெரிய விபத்துக்குள்ளாகி எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்மை கேடகமாக, அரணாக, கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல இந்த இடத்திலே நிறுத்தி நம்மை ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்கிறவர்களாக, துதியின் சத்தத்தினால் தேவனை மேன்மைப்படுத்துகிறவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக, ஒவ்வொரு இல்லங்களும் கட்டப்பட ஆண்டவர் தகுதிப்படுத்தும். தகப்பனே, நான் பாவி, நான் வெறும் சாம்பல். ஆண்டவரே, நான் ஒன்றுக்கும் உதவாதவன். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன். யோபுடைய வாழ்க்கையில் அவன் ஒவ்வொரு நிமிடமும் வேதனையை அனுபவித்தான். ஒவ்வொரு நிமிடமும் அவமானங்களை அனுபவித்தான். ஒவ்வொரு நிமிடமும் அவனுடைய உடம்பில் நாய்கள் நக்கியது. ஆனாலும் அவன் ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதிலே அவன் விடவில்லை. எனக்கு எத்தனை வேதனைகள் கடந்து வந்தாலும் என் தேவனை துதிப்பதிலே நான் விடவே மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார் என்று ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அநேக வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், சகோதரர்களே பகைகள் காணப்படலாம், பேசாமல் இருக்கலாம், முழுமுதப்புகள் இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீ ஆலயத்திலே தேவனுக்கு முன்பாக உன்னுடைய பாதரட்சைகளை கலத்தி நீ ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற பொழுது, தேவ சமூகத்திலே நீ ஜெபத்தோடு உன்னை தாண்டி கடந்து வருகிற பொழுது, உன்னுடைய சத்தம் ஆண்டவரை துதிப்பதற்கு மாத்திரம் இந்த ஆலயத்திலே உன்னுடைய சத்தம் எழுப்ப ஆண்டவர் தகுதிப்படுத்தும். ஆண்டவர் தகுதிப்படுத்தும்படியாக தேவனிடத்திலே கேளுங்க. என்னுடைய சத்தத்தை உயர்த்த, என்னுடைய சத்தத்தை ஆண்டவருக்கு நேராக கொண்டு வர ஆண்டவரே தகுதிப்படுத்தும் என்று ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? அல்லேலூயா. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம்.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. எல்லாம் துதிப்போம். யாரும் பெருமையாக இருக்காதவர் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனுகிரகங்களை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்வா ஓமைகா வாதி வந்தவர் முதினவர் மிகுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பலவிதத்திலே வளர்ந்த விரலாய் விளங்கும் என்று சொன்னவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே. அன்பினால் எங்களை விளைவர செய்கிறவரே. அடையாளங்களை காண செய்கிறவரே. நல்ல எழுப்புதலை தருகிறவரே. ஆனந்தத்தோடு ஆர்ப்பரிக்க கிருபை தந்தவரே. எல்லா கேடுபாடுகளை மாற்றியவரே. என்னுடைய இல்லத்தில் இருக்கிற தடைகளை மாற்றியவரே. என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அனுகிரகத்தை தருகிறவரே. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிருபையை தருகிறவரே. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருகிறவரே. என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை தருகிறவரே. ஆண்டவரை ஆராதனை செய்ய கிருபைகளை தருகிறவரே. என்னை முத்திரமாக மாற்றுகிறவரே. எல்லா தடைகளுக்கு விடுதலை தந்தவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. எழுதி பிரகாசி என்று சொன்னவரே. அற்புதங்களை செய்தவரே. என்னுடைய பாரங்களை மாற்றி எனக்கு விடுதலை தந்து உம்மை ஆராதனை செய்ய ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தினேன். என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பினேன். என்னுடைய வாழ்க்கையில் அனுகிரகத்தை தந்தீர். என்னுடைய வாழ்க்கையில் வியாபாரத்தை வருகை செய்தீர். என்னுடைய வாழ்க்கையில் நல்ல கிருபைகளை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்து ஆண்டவரே இரத்தத்தினால் கழுகும் எல்லா நோய் நொடிகள் மாற எல்லா சமாதானங்கள் கிடைக்கத் தெரிய ஆண்டவரே இரத்தத்தால் கழுகும் என்னுடைய இலங்கை விரைவிழைத்து பாதுகாத்து என்னுடைய இலங்கை பகிர்ந்துபடுத்தும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பரமகிருபாசனத்தை வீட்டிலிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆணிபீடத்த ரத்தத்தினாலே எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே தலையிலே சூழப்பட்ட மொழி கிரீடம் ஆண்டவர் அடிக்கப்பட்ட தருணத்திலே எங்களுக்காக பொறுமையாக இருந்து எங்களை வழிநடத்துகிற தெய்வாதி தேவனே. எங்களை பாதுகாத்த தெய்வாதி தேவனே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்த தருணத்திலே ஆண்டவர் விடுதலை நட்சத்திரமாக ஆண்டவர் எங்களை கேடகமாக அரணாக என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்தீர். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களை வழி நடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்திலே நான் நடந்து வருகிற நோக்கத்தை ஆண்டவர் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கின்ற விண்ணப்பங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவரே தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களுடைய வாரங்கள் மாறி நாங்கள் பரிசுத்தம் அடைந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது
ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவர் எனக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஆலயமானது இந்த தேசத்திற்கு ஒரு பிரகாசம். இந்த ஆலயமானது மலையின் மேல் வைத்த வெளிச்சத்தை போல, மலையின் மேல் பிரகாசிக்கின்ற சூரியனை போல இந்த தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை தரும்படியாக இந்த ஆலயத்தின் பெயர்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பற்றிக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு இல்லத்திலும் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவருடைய கிருபை இருக்க வேண்டும். ஒவ்வொரு இல்லத்திலும் நல்ல வருமானங்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு இல்லங்களில் இருக்கிற பாரங்கள் மாறி, வியாதிகள் மாறி, கஷ்டங்கள் மாறி, சமாதானத்தின் ஆவியை ஊற்றும்படியாக ஆண்டவர் தகுதிப்படுத்தும். ஆண்டவரை தொழில் வருமானங்களை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, கடனில்லாத வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற வாழ்க்கை ஒவ்வொருவருக்கு தரும்படியாக ஆண்டவர் தகுதிப்படுத்தும். தகப்பனே, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவர் கேடகமாக பாதுகாத்து ஆண்டவருடைய அனுகிரகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறி பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட கிருபைதான். வயோதிபர்களாக ஜெபிக்கிறோம். தாய் தந்தை மாறி ஆண்டவருடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நல்ல கிருபையை பலத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுப்பீராக. ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்தியும். உம்முடைய அன்பை அவர்கள் ருசிக்கத்தக்கதாக, உம்முடைய நாமத்தை அவர்கள் போற்றத்தக்கதாக ஆண்டவர் தகுதிப்படுத்துவீராக. ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவர் வாசம் செய்யும்படியாக, ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவர் வாசம் செய்யும்படியாக, ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு தேவனை மேன்மைப்படுத்த ஆண்டவர் தகுதிப்படுத்தும். புத்திர சுவிகாரத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை பிள்ளைகளை பலப்படுத்தும். அவருடைய தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அற்புதங்களை செய்கிறவர் நீர் ஒருவரே. உடைய பாதத்திலே நான் அழுகிறேன், அந்நாளை போல கண்ணீரை சிந்துகிறேன். ஒரு பாக்கியத்தை தருவீராக. விடுதலைக்காக காத்திருக்கிறவர்கள் புத்திர சுவிகாரங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவீராக. தேவ சமூகத்திலே ஜெபித்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தக்கூடிய கிருபைகளை தான். தகப்பனே, கூலி வேலை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரை ஒவ்வொரு நாள் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. கொத்த நாள் வேலை செய்கிற பிள்ளைகள், பால் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், விவசாயம் செய்கிறவர்கள், வாகனத்தை ஓட்டுகிறவர்கள், மீன் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரை ஒவ்வொரு தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை என்ன வேலை செய்தாலும் ஆண்டவருடைய அனுகிரகம் அவர்களை தாங்கட்டும். போக்கில வரத்திலும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும். அரசு துறைகளிலே பணியாற்றுகிறவர்கள் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆவியானவரை அவர்களை தகுதிப்படுத்தும். ஜெப வாழ்க்கையிலே வளரத்தக்கதான பாக்கியங்களை கொடும். ஆவியானவர் அப்படி செய்கிறபடியினால் நன்றி. ஆண்டவரே, ஏழை எளிய மக்களை ஆண்டவருடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை சாப்பிடுவதற்குரிய எல்லா வழிமுறைகளையும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள், சோர்ந்து போய் காணப்படுகிற குடும்பங்கள், பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நல்ல விடுதலைகளை கட்டளையிடும். தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் பொக்கிஷங்களை கொடுத்தருளும். குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையை பார்த்து ஆண்டவரை அவர்கள் வளரத்தக்கதாக சாட்சி உள்ளவர்களாக ஆண்டவரிடத்தை பயன்படுத்துவீராக. அநேக பிள்ளைகள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய சரீரத்தை அழித்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை அழித்து ஆண்டவரே சத்துருவன் கையில் பிடிபட்டு ஆண்டவரே வேதனையோடு இருக்கின்ற தருணங்கள் ஆண்டவர் அவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. போதை பழக்கங்கள் அவர்களை விட்டு மாறட்டும். ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தும். ஆலயத்திலே தூணாக பிரகாசிக்க செய்யும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக.
தகப்பனே, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த நோக்கத்தை நீ வைத்துக் கொண்டீரோ அந்த நோக்கம் நிறைவேற ஆண்டவர் தகுதிப்படுத்தும். பரிசுத்த பிதாவே, பிரயாணத்திலே காணப்படுகிற அருமையான மகனுக்காக தன்னுடைய வேலை தளத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற தருணம் ஆவியானவருடைய மகனோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. இந்த சபையுடைய பிள்ளைகள், இந்த தேசத்தின் பிள்ளைகள் எந்த இடத்தில் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய வல்லமை அவர்களை ஆட்கொள்ளட்டும். இந்த தேசத்தை ஆசீர்வதியும். இந்த சபையானது ஒவ்வொரு குடும்பத்திலும் முத்திரை மோதிரங்களாக பிரகாசிக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆண்டவர் தகுதிப்படுத்தியிருக்கும். ஈசி திருச்சபைகளுக்காக, இந்த தேசத்தில் காணப்படுகிற அனைத்து சபைகளுக்காக, சபை பாகுபாடின்றி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற தருணம் ஒவ்வொரு சபைகளிலும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஆண்டவர் தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, ஊழியர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். மலைவாழ் ஊழியர்களை ஆசீர்வதியும், கிராம ஊழியர்களை ஆசீர்வதியும், திருச்சபை கன்வென்ஷன் ஊழியர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை, சிறுவர் ஊழியர்கள், வாலிப ஊழியர்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை கிருபை கூட இருக்கட்டும். தகப்பனே, பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் போக்கில வரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொறுமையோடு வாகனங்களிலே கடந்து செல்ல ஆண்டவர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, திருச்சபையின் தேவைகளை சந்தியும், திருச்சபையில் கொடுக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதியும். இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறவர்களாக, இந்த திருச்சபை அநேக திருச்சபைகளுக்கு ஜெபத்திலே தாங்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை தரும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அனைத்து சங்கங்களுக்காக நன்றி, சந்தேஸ்ராசிக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இந்த திருச்சபையிலே ஜெபத்திலே வளரத்தக்கதான கிருபைகளை தான் ஆவியானவரை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருபோது தற்பெருமையின் ஆவிகள் ஆண்டவரை எங்களை சூழ்ந்து கொள்ளாதவாறு, ஆண்டவரை எங்களை நாங்கள் தாழ்மையின் ரூபத்தில் பொறுமையோடு ஒவ்வொரு காரியங்களையும் பகிர்ந்து கொள்ள ஆவியானவர்களை தகுதிப்படுத்தும். பரிசுத்த பிதாவை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெனரேட்டர் வாங்க வேண்டும் ஆண்டவர், அதற்குரிய தொகைகள் சீக்கிரமாக ஆண்டவரை நாங்கள் பகிர்ந்து பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நடைபெறும். ஆவியானவர் அந்த காரியத்திற்காக வழிவாசலை ஆண்டவர் திறந்து தருகிறபடி நாம் ஸ்தோத்திரம். ஆண்டவர், அந்த விரும்புகை அருமையான பிள்ளைகள் அதற்குரிய தேவைக்காக காணிக்கைகள் ஆண்டவரை பிரித்துக் கொண்டிருக்கின்ற தருணங்களிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஒவ்வொரு காரியத்தை ஜெபத்தோடு செய்யத்தக்கதான கிருபைகளை தான் உடைய கரத்திலேயே நாங்கள் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனமாவது யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வசனமாவது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இல்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, நீ போகும் இடமெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ தேவனை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று. அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று
ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும்? அதற்கு நான் எப்படிப்பட்ட என்ன காரியங்களை செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே நான் வருகிறவனாக, வேத வசனத்தை படிக்கிறவனாக, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக நான் இருக்கிற பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான். சில Facebookல எல்லாம் பார்ப்போம், 2 வண்டிகள் வாகனங்கள் ஒன்றுக்கு நேராக வரும். அதன் இடையில் ஒரு பைக்கை எடுத்துக்கொண்டு போவான். கண் மூடி திறப்பதற்குள்ளாக அவன் அந்த இடத்திலிருந்து விடுதலை பெறுவான். தேவன் அவனை சேஃபாக அவனை பாதுகாக்கிறது. அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறது. ஆபத்திலிருந்து, கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை முடிக்க போகிறேன் என்று அந்த தவறான சிந்தனை கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை தேற்றுகிறது தான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கிற பொழுது கவனமாக கேளுங்கள். தாவீது பெலிஸ்தியரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய். தாவீதை அழிக்கும்படியாக கோலியாத் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிற தருணம் தாவீது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் ஈட்டி வேண்டாம், என்னிடத்தில் பெரிய வாள் வேண்டாம். இந்த உலக சிங்காசனத்தை படைத்த இயேசு என்னும் நாமத்தினாலே நான் உன்னை மேற்கொள்ளுவதற்காக வருகிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனமாவது, ஏன் ஆண்டவருக்காக நான் போகிற பொழுது எனக்காக ஆண்டவர் வரமாட்டாரா? நாம் ஆண்டவருக்காக போகிற பொழுது, சத்துருவை மேற்கொள்ள போகிற பொழுது எனக்காக ஆண்டவர் வரமாட்டாரா? யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. நீ தேவனின் நாமத்தினால், அன்னைக்கு தாவீது கோலியாத்தை முறியடிக்க போனார். இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவை மேற்கொள்ளுகிற பொழுது, முறியடிக்கிற பொழுது உன் கூட ஆண்டவர் வருவார். உன் கூட ஆண்டவர் வருவார். அதற்கு நீ சாட்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம்? எத்தனை பேர் நாம் அதிகாலையிலே ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் இல்லத்திலிருந்து செல்லுகிற பொழுது நாம் ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போகிற பொழுது நாம் ஜெபிக்கிறோம்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நேற்றைய முந்தின நாள் என்று நினைக்கிறேன், ஆந்திராவிலே ஒரு ஃபுட்பால்ல நின்று கொண்டிருந்த ஒரு மாணவி முன்னால் வண்டியே ஆகிற பொழுது கீழே விழுந்து விட்டார்கள். பின் சக்கரம் ஏறி அதே இடத்தில் மரித்து போய்விட்டார் அந்த குழந்தை. அருமையானவர்களே, நாம் நிற்கிற இடத்தில் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் போகிற இடத்திலே ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை சேஃபாக இடத்திலே மறுபடியும் அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால், தேவ கிருபை இல்லை என்றால் முடியாது. தேவ வல்லமை இல்லை என்றால் முடியாது. தேவனுடைய சித்தத்தோடு நாம் செல்லுகிற பொழுது, இயேசுவே என்று என்னுடைய இருதயம் வாஞ்சிக்கிற பொழுது நாம் சேஃபாக வீட்டுக்கு வருகிறோம். எத்தனை பேர் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள்? அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வெட்கப்படாமல் நாம் எத்தனை பேர் வருகிறோம்? இந்த வேதத்தை சுமப்பதற்கு, இந்த வேதத்தின் அறிவுரைகளை கேட்பதற்கு எத்தனை பேர் வருகிறோம்? வேதத்தை கையில் எடுப்பதற்கு அநேக பேருக்கு வெட்கம். மற்றவர்கள் எதை பார்த்து ஏதாவது சொல்லி விடுவார்களோ, ஏதாவது கிண்டல் பண்ணி விடுவார்களோ, அப்படி அல்ல.
இந்த வேதம் நம்மை சுமக்கும். இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் செல்லுகிற பொழுது நாம் கனி கொடுக்க முடியும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் ஒதுங்கி நிற்கிற தருணம், பயத்தோடு ஒதுங்கி நிற்கிற தருணம், வெட்கத்தோடு ஒதுங்கி நிற்கிற தருணம், தேவன் நம்மோடு கூட அவர் பயணிக்க மாட்டார். அவர் நம்மோடு பயணிக்க மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னையும் என்னை கைவிடாமல் இருப்பதற்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக பணிவோடு வேத புத்தகத்தை சுமக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னோடு கூட இருப்பார். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் ஆராதனையை கலந்து கொள்ளாமல் எத்தனையோ பேர் நான் பின்தங்கி இருக்கிறோம். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் பலம் இருந்தால், கொஞ்சம் சுகம் இருந்தால் ஆலய ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும். சரியான நேரத்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். சரியாக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை சுமக்குகிற பொழுது அருமையானவர்களே, இவற்றை விட்டு சுமக்காமல் அவற்றை விட்டு நாம் செல்லுகிற பொழுது அநேக கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது நம்மை தாங்குவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் அந்த நாளை மிகவும் வேதனையாக கொடுமையாக இருக்கும். எனக்கு யாரும் இல்லையே, என்னை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லையே என்று. அருமையானவர்களே, நேற்றைய தினத்திலே ஒரு இல்லத்திலே ஜெபிக்க சென்றிருந்தேன். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 60-65 வயது இருக்கும். ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும். அவருடைய இல்லத்திலே நான் ஜெபித்த பொழுது மிகவும் வேதனைப்பட்டேன். அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவர்கள் 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளாக, ஒரு பெரிய கேம்பஸுக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு பேசுகிற பொழுது அவர்களுடைய கண்ணீர் தரையை நிறைத்தது. அவ்வளமாக அவர்களுக்கு வேதனை. இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். குடும்பமாக ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற பொழுது தன்னுடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து பெற்றோர்கள் அழைத்து கொண்டு வருகிற பொழுது என் தகப்பன் நம்மை அழைத்து வருகிறது போல இந்த ஆலயத்திலே ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை தருவார். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார். உடைமைகளை, இருப்பிடத்தை, எல்லாவற்றை காட்டிலும் சமாதானத்தை, சிந்திக்கக்கூடிய கிருபையை தந்திருக்கிறார். நாம் விட்டு போக கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே நாம் விட்டு போக கூடாது. ஒரு எஜமான் ஒரு கழுதையை வளர்த்தினார். அந்த கழுதை மிகவும் வயது சென்றிருந்தது. ஒரு நாள் தன்னுடைய இல்லத்தின் பக்கத்தில் தோண்டப்பட்டிருந்த ஒரு குழியிலே அந்த கழுதை விழுந்து விட்டது. அந்த எஜமானுக்கு அந்த கழுதையை தூக்கி எடுப்பதற்கு அநேக பொருளாதார தேவை. அந்த கழுதை வயது சென்று விட்டது. ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி அவன் ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த குழியை நிவர்த்தி விடலாம். அப்பொழுது அந்த கழுதையும் அதற்குள்ளாக இருந்து இறந்துவிடும். அப்பொழுது அந்த வயோதிப கழுதையும் என்னை விட்டு போகும், அந்த குழியும் நிரம்பிவிடும் என்று அந்த குழியை நிவர்த்துகின்றான். முதலாவது மண்ணை போட்ட பொழுது அந்த கழுதையின் கண்கள் இருளடைந்தது. மண்ணை தட்ட தட்ட கழுதையின் மேல் கற்கள் விழ ஆரம்பித்தது. மறுபடியும் மண்ணை தட்டும் பொழுது கால் நிரப்பப்படுகிறது, உடல் நிரப்பப்படுகிறது. மேலே வருகிற பொழுது தட்டுகின்ற மண்ணின் அந்த புகையினால் அந்த எஜமானுக்கு தெரியவில்லை. கடைசியிலே பார்க்கிற பொழுது அந்த கழுதை மேலாக நின்று தன்னுடைய உடம்பை சிரித்தவாறு தன்னுடைய உடம்பில் இருந்த அழுக்கு மண்ணை தூவியபடி மேலே நின்று கொண்டிருந்தது. எஜமான் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இளமையோ வயதோ என்று ஒன்றுமில்லை. எத்தனை வயதாகினாலும் ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதிலே,
ஆண்டவரை துதிப்பதிலே, ஆண்டவரை மேன்மைப்படுத்த அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்வதிலே வயது வரம்பு இல்லை. அதை நாம் செய்ய வேண்டும். அந்த கழுதை அதற்கு பட்ட வேதனைகளை மறந்து, நான் மேலே வருவேன், என்னுடைய வாழ்க்கை மேலே வரும், நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாக இருப்பேன், நான் ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து எத்தனை பாதங்கள், எத்தனை அவமானங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டுக் கொடுக்க மாட்டேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே வருவேன் என்று அந்த கழுதை குட்டி இருந்தது போல நாம் ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் நாட்டப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர வேண்டும். இந்த ஆலயத்திற்கு நான் என்னால் எதை செய்ய முடியும் என்று ஜெபத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 20:7-8 வாசிக்கிற பொழுது 7வது வசனத்திலே, எங்கள் கர்த்தராகிய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எங்கள் கர்த்தராகிய நாமத்தை நான் மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த மேன்மை பாராட்டுகிற பொழுது உனக்கு எதிராக வருகிற தடைகளை ஆண்டவர் உடைத்து எறிவார். 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம். அவமானங்கள் பட்ட சூழ்நிலையிலே நான் குழிக்குள்ளாக இருந்து விடாமல், என் மேல் எறியப்பட்ட வார்த்தைகளை உதறி தள்ளி ஆலயத்திலே சாட்சி உள்ளவனாக, குடும்ப வாழ்க்கையிலே சாட்சி உள்ளவனாக, தேசத்திலே ஒரு பெரிய நல்ல மனிதனாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாக என்னை பக்குவப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை தருவார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கழுதையை அவிழ்க்கும் போது யாராவது உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இது யாருக்கு வேண்டுமா? ஆண்டவருக்கு வேண்டுமா? அந்த கழுதையை அவிழ்க்கிற பொழுது இது யாருக்கு என்று கேட்கிற பொழுது தேவனுக்கு என்று சொல்ல வேண்டும் என்று வேதம் நம்மை பயிற்றுவிக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்கு பொருளாலோ நம்முடைய உதவியினாலோ நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் அவற்றுக்குரிய கிருபைகளை தருவார். யோனா 1ஆம் அதிகாரத்தை முழுமையாக படிக்கிற பொழுது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் யோனா தர்சீசுக்கு போகிறார். போகிற வழியிலே அநேக காற்று அடிக்கிறது. பிரயாணத்தின் போது அவனை அந்த படகில் அமர்ந்திருந்த தருணத்திலே இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. உடன் இருந்தவர்கள் எல்லாரும் அலறுகிறார்கள். உயிருக்கு பயந்து, இப்பொழுது நாம் இந்த இடத்திலே மறித்து விடுவோம், இனிமேல் நாம் உயிர் வாழ முடியாது என்று வேதனைப்படுகிற தருணத்திலே யோனா 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிற பொழுது, அதற்கு அவன், நான் எபிரேயராகிய சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, அவன் செய்தது தவறு. ஆண்டவர் ஒரு இடத்திற்கு போக சொன்ன பொழுது அவன் இன்னொரு இடத்திற்கு போகிறான். அவர்கள் கேட்ட பொழுது, உடன் பயணித்தவர்கள் கேட்ட பொழுது அவன் சொல்லுகிற பதில், தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவர். நீ பயபக்தி உள்ளவனாக இருப்பதை காட்டிலும் ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்தவனாக இரு. அவன் செய்த தவறை தேவனுடைய நாமத்தை கொண்டு மறைக்க பார்க்கின்றான். அவன் போக சொன்ன இடத்திற்கு போகாமல், ஆண்டவர் சொன்ன இடத்திலே போகாமல், அவன் இன்னொரு இடத்திற்கு பிரயாணம் பண்ணுகிற தருணத்திலே அவன் கேட்கிற பொழுது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நான் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான். செய்கிற தவறை மறைத்து சாட்சி உள்ளவர்களாக இன்றைக்கு அநேக பேர் வாழுகிறார்கள். தான் செய்வது தவறு என்று தெரியும், தேவனுடைய நாமத்தை வைத்து அவர்கள் வாழ்க்கையை சின்னாபின்னமாக அவர்கள் மாற்றுகிறார்கள். அருமையானவர்களை, தேவன் நமக்கு கொடுத்த கிருபையை நாம் பயன்படுத்த வேண்டும். உன்னுடைய வெற்றிக்காக நீ போராட வேண்டும். அவன் கடந்து செல்லுகிற இடத்திலே ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அந்த யோனாவுக்காக
ஒரு மீனை ஆயத்தம் செய்து வைத்திருந்தான். அவன் எங்கே போவான், அவன் எங்கே குதிப்பான், அந்த இடத்திலே அந்த மீனை முன்குறித்து ஆயத்தம் செய்து வைத்த என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். அவன் அந்த கடலிலே சமுத்திரத்திலே குதிக்கிற பொழுது அந்த மீன் அவனை பற்றிக் கொள்ளுகிறது, அவனை விழுங்குகிறது. அருமையானவர்களே, யோனா 1:17 வாசிக்கிற பொழுது யோனாவை விழுங்கும்படி பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சென்றான். எனக்கு நல்ல ஞானம், மற்றவர்களை தந்திரமாக நான் ஏமாற்றி விட்டேன் என்று அவன் பயணித்த தருணத்திலே அவனுக்காக ஒரு மீனை சமுத்திரத்திலே ஆண்டவர் வைத்திருந்தார். தூக்கி கடலில் வீசப்பட்ட பொழுது அந்த மீன் அவனை பற்றி கொண்டது. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வெளிச்சத்திலே ஆராதனை செய்கிறோம், வெளிச்சத்திலே நடந்து செல்லுகிறோம். இந்த இடத்திலே ஆண்டவரை ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடியாதவர்களாக நாம் இருப்போமே ஆனால் அந்த எண்ணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். அந்த யோனாவை என்ன செய்கிறான் என்றால், அந்த மீனுக்குள்ளாக, அந்த வயிற்றுக்குள்ளாக அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவனாக காணப்படுகிறான். மீன் வயிற்றின் இருளில் இருந்து கூக்குரல் இடுகிறான், ஆண்டவரே என் சத்தத்தை கேட்டருளும் என்று. அவனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கின்றார். கர்த்தர் யோனாவோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உனக்கு நியமித்த தருணத்திலே நீங்கள் ஜெபத்திலே வளர வேண்டும், தேவன் சொல்லுகிற இடத்திலே போக வேண்டும், தேவனுக்காக சாட்சியாக இருக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவன் ஆண்டவரை விட்டு அவனுக்கு விருப்பத்தின்படி தூரமாக சென்றான், அவனுடைய எண்ணத்தின்படி சென்றான். ஆனால் ஆண்டவர் அவனுக்காக ஒரு இடத்தை ஆண்டவர் ஒழுங்கு செய்து வைத்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு இடத்தை நமக்கு ஒழுங்கு செய்து வைத்திருப்பார். நாம் எங்கே தப்பி சென்றாலும் அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன் அல்ல. அவருடைய சித்தத்தின்படி நீ எந்த இடத்தில் போக வேண்டும், நீ எந்த இடத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த இடத்தில் நான் உன்னை அழைத்து செல்லுவார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே சவுலுடைய வாழ்க்கை குறித்து வாசிக்கிற பொழுது அநேக பேரை துன்பப்படுத்தினான், அநேக ஆராதனை உடைகளை அவன் உடைக்கிறவனாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடத்திலே துன்புறுத்துகிறவனாக காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை மாற்றினார். அவன் மூலமாக அவனோடு கூட இருந்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்தார். அருமையான சபையை, நம்மை வைத்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு தருவார். நாம் சொல்லுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். தினந்தோறும் ஆராதனையை பங்கு கொள்ளுகிற பொழுது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பயணிப்பார். அவர் உன்னோடு கூட இருப்பார். நம்மை சுற்றிலும் அவர் வேலி அடைப்பார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நீ ஜெபத்தோடு உன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய பாதையிலே பயணிக்கின்ற தருணம் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் மாத்திர பயணிப்பதல்ல, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய சபை, என்னுடைய தேசம், என்னுடைய நாடு, நாங்கள் பயணிக்கின்ற தருணம் ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவரை துதிக்கின்றவர்களாக, ஆண்டவரை போற்றுகின்றவர்களாக ஆவியானவர் தகுதிப்படுத்தும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் பின்மாற்றம் இல்லாதவனாக, என்னுடைய இல்லத்திலும் ஆலயத்திலும் முதன்மை பெற்றவனாக, தேவ சமூகத்திலே ஜெபித்து நன்மைகளை பெற்றுக் கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த ஆவியானவர் தகுதிப்படுத்தும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன், உம்முடைய நாமத்தை நான் என்றைக்கு மேன்மைப்படுத்த வேண்டும். எனக்காக நீர் ஆயத்தம் செய்திருக்கிற வேலை, எனக்காக நீர் ஆயத்தம் செய்கிற இடம்,
எனக்காக நீர் ஆயத்து செய்திருக்கிற நல்ல இல்லங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தேவன் சொல்லுகிற காரியத்தை புரிந்து நாளைய தினத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை செய்து என்னுடைய வார்த்தையில் இது சரிதானா என்று சிந்தனையோடு நான் செயல்பட ஆண்டவரை தகுதிப்படுத்தும். பலவீனத்தை மாற்றுவீராக. ஆண்டவர் நல்ல சுகத்தை தருவீராக. நம்முடைய சபையிலே காணப்படுகிற பலவீனத்தோடு காணப்படுகிறவர்கள், இந்த தேசத்திலே காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை ஆவியை கட்டளையிடும். தேவனுடைய நாமத்தை நான் மேன்மைப்படுத்த வேண்டும். தேவனை நான் துதிக்க வேண்டும். தேவன் எனக்கு அந்த சுகத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதற்காக என்னை தகுதிப்படுத்தும். ஒவ்வொரு வாரமும் நான் ஒழுக்கமுடையவனாக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவனாக, தேவனை துதிக்கிறவனாக, இந்த இடத்திலே நன்மையை பெற்றுக் கொண்டு ஆண்டவரை நான் சாட்சி உள்ளவனாக ஆண்டவரை மாற்றி ஏறணும். இந்த ஆலயத்தை விசாலமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தின் குடும்பங்கள் எல்லாரும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற ஆண்டவர் தகுதிப்படுத்துவீராக. ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் கனிகள் கொடுக்க வேண்டும், சமாதானம் கொடுக்க வேண்டும், கடன் பாரம் மாற வேண்டும், நோய்கள் மாற வேண்டும், எல்லா அந்தகார சக்திகள் மாற வேண்டும், நல்ல சாக்கியங்கள் கிடைக்க வேண்டும், நல்ல விடுதலைகள் கிடைக்க வேண்டும், ஆண்டவர் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், வாலிப சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும், திருமண காரியங்கள் நடைபெற வேண்டும், ஆண்டவருக்கு சித்தமுடையவராக இருக்க வேண்டும். ஆவியானவர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை ஆண்டவர் பலப்படுத்தும். சபையின் குடும்பங்களை கட்டி எழுப்பும். தேவைகள் அனைத்தையும் வாய்க்கப்படும். ஆண்டவரே, சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஆலயத்திலே பணிவிடைகள் செய்ய, இந்த ஆலயத்திலே ஜெபித்து ஆசீர்வாதங்களை எடுத்து செல்ல ஆண்டவர் தகுதிப்படுத்துவீராக. ஒவ்வொரு ஆராதனையுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் இந்த ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற தருணம் ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த இடத்திலிருந்து நாங்கள் எங்களை தாழ்த்தி செல்லுகிற தருணம் ஆண்டவர் எங்களை பிரகாசத்தினால் ஆண்டவர் நிலைவர செய்யும். உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரை பலப்படுத்தும். இந்த ஆராதனையை கடந்து வராதவர்கள் ஆண்டவர் அவர்களை சந்தியும். வருகின்ற வாரத்திலே, வருகின்ற நாட்களிலே உடைய பிள்ளைகள் இடத்திலே வந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தக்கூடிய கிருபைகளை தான் உடைய கருத்திலே நாங்கள் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே.